ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ChatGPT வச்சு உண்மையாலுமே மணியை மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறையா சேனல்ஸில் சொல்லியிருப்பாங்க, ChatGPT வச்சு நீங்கள் ஈஸியாக earn பண்ணலாம், வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் உங்களுக்கு நிறையா ரெஃபரன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் ஈஸியாக எடுத்துக்கலாம் கண்டென்ட்டுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை வச்சு எப்படி உண்மையாக அதை வச்சு நம்ம உண்மையாக மணி மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ChatGPT ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ChatGPTனா என்ன அப்படின்னு. அது அது ஒரு ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஒரு ஏஐ தான். இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி இதில் நம்ம என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா அதுக்குண்டான கண்டென்ட் எல்லாமே நமக்கு இந்த டெக்ஸ்ட் இதில் கொடுத்துரும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டாபிக் கொடுத்துருக்கேன். இந்த டாப்பிக்கில் ஒரு 5 ஐடியாஸ் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு கண்டென்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. எப்படி நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா ஆடியோவில் டெக்ஸ்ட் டு ஆடியோவுக்கு நிறையா டூல்ஸ் இருக்குது. ஏஐ டூல்ஸ் ஆன்லைனில் இருக்குது. read.io அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் நேமு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவில் போனீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிறது. இதில் நம்ம என்னென்ன கண்டென்ட் இருக்கோ இந்த டாப் 5 ஐடியாஸ் இருக்குது. அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறாங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷில் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ், எந்த வாய்ஸில் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது ரேண்டமாக ஒரு வாய்ஸ் வந்துடும். இப்போ நான் இதை கொடுக்குற பாருங்கள். E-commerce and online store. Start an online store. இதில் பார்த்தீங்கன்னா 525 கேரக்டர்ஸ் ஓவர் லிமிட்னு வந்துருச்சு. இதில் நான் பாதியை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சும்மா E-commerce and online store. Start an online store. இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம தனியாக கொடுத்துரும். இதை நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வாய்ஸ் இது ஃப்ரீ வெப்சைட் தான். இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல போனீங்கன்னா மீடியாவிலே பார்த்தீங்கன்னா நிறையா இது கொடுத்துருப்பாங்க. அவங்களே ரேண்டமாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம இந்த வாய்ஸ் நம்ம ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு. இது நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். E-commerce and store. Start an online store and sell products or services. You can either create your own products or source them from suppliers and set up your store on platforms like Shopify or Etsy. Promote your store through digital marketing strategies to attract customers.
Affiliate marketing. Join affiliate programs and earn commissions by promoting products or e-commerce and online. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் போனீங்கன்னா அடுத்து நிறையா இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். சிலது வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரீயாக இருக்கிறதுலாம் நீங்கள் ஆட் பண்ணி இந்த ஆடியோவை வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வீடியோவாக வந்து குவாலிட்டி படி உங்களுக்கு வந்துடும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஹெச்டிக்கு வந்து பே பண்ணணும் நினைக்கிறேன். ஸ்டாண்டர்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ஒரு தம்பெயில் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து உங்களுக்கு டைட்டில் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனால் வந்து என்ன அப்படின்னா இது மூலிமா வந்து உங்களுக்கு மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ரேண்டமாக வந்து ஒன்று கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்டை பற்றி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணி இந்த கண்டென்ட் எப்படி சொன்னால் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும், எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்களாக ஓனாக மேக் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல நல்லாயிருக்கும், இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் சொல்ல நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக ஓனாக பார்த்து நீங்கள் கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி போடும்போது அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஏஐ நம்பி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு யூஸ் போகாது. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்ப்பாங்க என்ன இது. நார்மலாக வந்து நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறப்போ இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அந்தளவுக்கு போகாது. ஆனால் வந்து எல்லோரும் வந்து ChatGPT வச்சு நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. இதில் இருக்கிற வந்து இந்த ஏஐ வந்து எதுக்கு யூஸ் பண்ணால் இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம ஈஸியாக நம்ம போய் ஒரு வெப்சைட்லலாம் போய் நம்ம கண்டென்ட்டெல்லாம் சர்ச் பண்ணி அதெல்லாம் காப்பி பண்ணி போடுறது நீங்கள் ஈஸியாக வந்து டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டென்ட் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கு தேவையான தம்ப்நெயில் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இதுலேயே வந்து நீங்கள் வந்து அந்த சின்ன வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஈஸியாக க்ரியேட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சேனலில் வந்து அந்த இமேஜ் வந்து தம்ப்நெயிலாக வந்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ப்ராஜெக்டில் போனீங்கன்னா க்ரியேட் டிசைன் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணும் எடிட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு இமேஜ் ஒன்று வச்சு நீங்கள் வந்து நம்ம அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து எடிட் பண்ணியிருக்கேன். இதில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆடியோ டு டெக்ஸ்ட் டு ஆடியோ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து அப்ளை பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து அதிகமாக வியூஸ் போகாது. அதே சமயம் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வராது, உங்கள் சேனலும் ரீச் ஆகாது. அந்த கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லும்போது தான் வந்து உங்களுக்கும் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்து அவங்களுக்கு பிடிக்கும்போது அவங்களும் உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க.